2 லட்சம் வாக்குகளை காணுமா? என்னங்க சொல்றீங்க? அதாவது 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நிறைவடைஞ்சிருச்சு. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட இருக்கு. 60க்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகுது. காலை 8 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் மே 4ஆம் தேதி தபால் வாக்குகள் எண்ணப்படும். இந்நிலையில இதுல சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. தேர்தல் பணியில ஈடுபட்டிருந்த சுமார் 3.5 லட்சம் அரசு அலுவலர்கள் 2.25 லட்சம் தபால் வாக்கு செலுத்தினதா சொல்லப்படுது. இதற்கு கூடுதலா காவல்துறையினர் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு பணியில ஈடுபட்ட அதிகாரிகள்னு 3 லட்சம் பேர் மொத்தமா மற்றும் மாற்றுத்திறனாளிகளோட சேர்த்து 8 லட்சம் ஓட்டுகள் வர இருக்கு. ஆனா 8 லட்சம் ஓட்டுகள் இல்லாம 6 லட்சம் மட்டும்தான் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கிடையில இந்த விவகாரம் குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. தேர்தல் காலங்கள்ல இத்தகைய சந்தேகங்கள் மற்றும் சர்ச்சைகள் எழுவது வழக்கமான ஒன்று என்றாலும் மக்கள் மத்தியில குழப்பம் ஏற்படாத வகையில தெளிவான விளக்கம் வழங்கப்பட வேணுங்கிறது தான் பலரோட கோரிக்கையா இருக்கு. மொத்தம் 8 லட்சம் பேர் செலுத்தின வாக்குகள் எப்படி 6 லட்சமா மாறுச்சு, கிட்டத்தட்ட 6 லட்சமா மாறுச்சுங்கிற கேள்வி மக்களிடையே இப்போ பலவித எண்ணங்களை கிளப்பியிருக்கு. இந்த வாக்கு குறைபாடு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறைக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.